கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எசேக்கியேல் 3வது அதிகாரத்தில் வந்து எசேக்கியேலுடைய அழைப்பு, அதன் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியின் அழைப்பு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்த்துட்டு வர்றோம். தீர்க்கதரிசியானவன் எப்படிப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், திங்கட்கிழமை வந்து பார்த்தோம். அதில் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருளை புசிக்கிற ஒரு காரியம் வந்து பார்த்தோம். அப்படின்னா வேதத்தை என்ன செய்யணும், வாசித்து நம்ம கரைச்சி குடித்தவங்களாக இருக்கணும். கரைச்சி குடித்தவங்களாக இருக்கும்போது எந்த இது வந்து எதோட தொடர்புடையது, தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு ஆவியினுடைய சிந்தை உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் தான் தேவனுடைய வெளிச்சம் கிடைக்கும். நம்ம என்ன தான் வாசித்தாலும், இப்போது அரசியல் தலைவர்கள் காந்தி வாசிச்சிருக்காரு, கலைஞர் வாசிச்சிருக்கிறாரு, வைகோ வாசிச்சிருக்கிறாரு, நிறைய வசனங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் தேவனுடைய மனுஷனாக இருந்து வாசிக்கும் போது தான் அதோடைய ஆழங்களையும் தேவன் எதுக்காக சொல்லி வச்சுருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து அறிய முடியும். ஒரு தீர்க்கதரிசியானவன் என்ன செய்யணும், வேதத்தை நன்கு கற்று தேர்ந்தவனாக இருக்கணும். தேவனுடைய அனுகிரகம் அவனோட கூட இருக்கணும். அதை வந்து போன திங்கட்கிழமை வந்து அதை நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த தீர்க்க தரிசனம் வந்து சொல்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து தெரிந்தெடுத்துட்டு அவங்கள வந்து என்ன செய்கிறாரு, பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதாவது எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, யாருக்கு சொல்ல போகிறீங்க, அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்க மத்தியில் தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன். தீர்க்க தரிசனம் சொல்லும்போது என்னுடைய வார்த்தைகளை சொன்னாலும் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை பலப்படுத்தி அந்த காரியங்கள் என்ன செய்வேன், அந்த நடுவில் வந்து அவனை வைப்பேன் அப்படிங்கிற சொல்லி திட்டமும் தெளிவாக பேசி தான் செய்கிறாரு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வந்து கொடுத்து வந்து அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ தாம் பொதுவில் என்ன செய்ய மாட்டார், அழைக்கிற தேவன் இல்லை. பவுலை பார்த்து என்ன சொல்கிறாரு, அண்ணனையாட்டம் அவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்குன்னு ராஜாக்களுக்கு மத்தியில் என்னை குறித்து வந்து சொல்லணும். அதனால நீ என்ன செய்ய, அவனை நீ என்ன செய்ய, போய் சந்தித்து கன்னத்தை திறந்து ஞானஸ்நானம் கொடுக்குற காரியங்கள் வந்து என்ன செய்கிறாரு, ஆட்களை எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போ எசேக்கியேலுக்கு நம்ம பார்க்கும்போது இவனை வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள்கிட்ட தான் என்ன செய்ய போகிறா, தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு நான் சொல்ல போகிறேன். எரேமியா சொல்கிறார் இஸ்ரவேலர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எசேக்கியேலுக்கும் தெரியும், எரேமியாவுக்கும் தெரியும். ஏன்னா அதுலேருந்து வர்றவங்க தான். வேறு எல்லா தீர்க்க தரிசனமும் இஸ்ரவேலரும் யூதாவும் மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தா எப்படிப்பட்டவர்களும் நல்லாவே தெரியும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவங்களோட காரியங்களை சொல்லி அதன் மத்தியில் நீ என்ன செய்ய போகிற, நியாயத்தீர்ப்பின் செய்தியை நீ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்கிறாரு, தெளிவுபடுத்துகிற தேவன். எனக்கு எல்லாம் தெரியும், அதனால் கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசிகிட்ட என்ன செய்கிறாருன்னா, ஏற்கனவே தெரிந்தவர்களாக இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவர் என்ன செய்கிறார், ஃப்ரேம் பண்ணி காட்டி கொடுக்குற தேவனாக வந்து இருக்கிறார். எசேக்கியேல் 3வது அதிகாரத்தில் 4-7 வரைக்கும் வாசிச்சிருங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடே பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாசையும் உள்ள ஜனத்தண்டிக்கு அல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாசையும் உள்ள அநேகமான ஜனத்திடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? இஸ்ரவேல் விட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயம் உள்ளவர்கள். ஆமாம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேதத்தில் வந்து பார்த்தோம்னா இஸ்ரவேல் மத்தியில் தான் வந்து தீர்க்கதரிசியில் வந்து கர்த்தர் வந்து எழுப்பி காரியங்களை வந்து சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். பவுலை வந்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது ஐரோப்பா நாடு வழியாக போகும்போது அவனுக்கு வந்து கிரேக்க பாஷை அவனுக்கு வந்து தெரியும். அந்த பாஷையை வச்சு என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் வந்து அவனை எடுத்து பயன்படுத்துகிறார். அதை நம்ம நல்லா கவனிக்கும். இப்போ அரசன் ஜெபக்குமார் போனார், அவர் பீகாருக்கு போகும்போது அவர் இருந்து கற்றுக்கிட்டாராகனா அது விளங்காத பேச்சும்போது அவருக்கு பாஷை தெரியாத இடத்துல தான் செய்கிறாரு, கர்த்தர் வந்து கொண்டுட்டு போகிறார். இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டால் அப்படிப்பட்ட பாதையில் நம்மளை வந்து நடத்தலாம். ஆனால் ஆமாம், இந்த நம்ம நிறையா தீர்க்க தரிசனம் பார்த்தோம்னா இஸ்ரவேலர் மத்தியில் தான் என்ன செய்கிறாங்க, எபிரேயம் அரமேயம் தெரிஞ்சவங்க தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். இவன் வந்து சனகரிப்பு வந்து தூஷண வார்த்தை சொல்லும்போது எங்களுக்கு வந்து என்ன பாஷை தெரியும், உங்களுடைய பாஷை தெரியும், அதனால் நீங்கள் உங்கள் பாஷையில் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தீர்க்க தரிசனில் ஏசாயா வீட்டில் இருக்கிறேன். அப்போது ஏசாவுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையா தெரியல.
அப்போ இந்த பாஷைகள் வந்து பாபிலோனியா பாஷைகள் தெரிஞ்சவங்களும் அங்கே என்ன சொல்கிறாங்க, அசீரிய பாஷை தெரிஞ்சவங்களும் அங்கே வந்து இருந்திருக்காங்க அப்படி. ஆனால் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கும்போது, நீ உனக்கு தெரியாத பாஷை பேசுகிற ஆட்கள்கிட்ட போகல. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆந்திராவுக்கு அனுப்பலை, ஒரு கர்நாடகாவுக்கு அனுப்பலை, எங்கே வச்சுருக்கிறாரு, தமிழ்நாட்டிலே வச்சுருக்கிறார். அப்போ நம்ம தெரிஞ்ச பாஷையில் உள்ள இடத்துல நம்ம வந்து தீர்க்கதரிசியாக வச்சுருக்கிறார். அது மாதிரி எசேக்கியேல் என்ன சொல்கிறாரு, இது ஒரு பாஷை தெரியாத ஆள்கிட்ட ஒன்று செய்யலாம் சொன்னால் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், உன்னுடைய சந்ததி தான், ஆனாலும் எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரேம் பண்ணி அவர்கிட்ட வந்து பேசுகிறார். 3-4 வாசிங்க, 3வது அதிகாரத்து 4வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய பேசு. ஆமாம், இஸ்ரவேல் சந்ததியில் வந்து போனால் அவனுடைய சந்ததி தான், அவன் 12 கோத்திரத்துக்குமே அவன் சொல்கிறேன். அப்போ உன்னுடைய உன்னோட ஆட்கள் தான். ஆனாலும் என்ன சொல்கிறாருன்னா, நீ இஸ்ரவேல் சந்ததிகிட்ட என்ன செய்யணும், நீ வந்து பேசணும் அப்படிங்கிறார். 3-5 வாசிங்க. விளங்காத பேச்சும் கடினமான பாசையும் உள்ள ஜனத்து அண்டைக்கு அல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். ஆமாம், அவனுக்கு பாஷை தெரியாத இடத்துல உன்னை அனுப்பலை. உன்னுடைய அந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு வந்து உன்னோட என்ன பாஷை தெரியும், அரேமிய பாஷையும் தெரியும், எபிரேய பாஷையும் தெரியும், அப்படிப்பட்ட இடத்துல அவனுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல அனுப்புகிறேன் அப்படி சொல்கிறார். யோனாவை எப்படி அனுப்புனார், அவனுக்கு வந்து அசீரிய பாஷை வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் சொல்லும்போது நமக்கு வந்து தமிழில் படிக்கிறோம், அசீரிய தேசத்தில் போய் அவன் அரேமியம் எபிரேயம் பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்ககிட்ட வந்து இந்த வார்த்தையில் வந்து பேசலை. என்ன சொல்கிறாருன்னா, அங்கே நினிவே ஜனங்கள் வந்து மனம் திரும்பக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு வந்து தெரியுது. அப்போ இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க, கன்ஃபஸ் ஆகி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பாவத்திலேருந்து விட்டுருவாங்கன்னா, அவர் சகலத்தை முக்காலமும் அறிந்தவர், மனுஷனுடைய இருதய நினைவுகள் அறிந்தவர். பார்க்கும்போது இப்போ யோனாவை எதுக்கு தெரிந்தெடுத்தானா, அவன் சீரிய பாஷை தெரிந்தவனாக இருந்திருக்கான். அதெல்லாம் நமக்கு வேதத்தில் சொல்லப்படாது. நாமளாம் அப்படி என்ன செஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். நம்ம தெரிஞ்ச அளவு இது வந்து நமக்கு வேதத்துக்கு வேறுபாடான காரியங்கள் இல்லை. இப்படி பார்க்கும்போது யோனாவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அசீரிய பாஷை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அசீரியா நாட்டில் வந்து எபிரேய பாஷை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மதிக்கக்கூடாது. அது நமக்கு ஒரு கடினமானது. இவனுக்கு தெரிஞ்சனால 40 நாள் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும்போது அவன் எதுவும் கற்றுக்கிற மாதிரி தெரியல, அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தா யோனாவுடைய சொந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராஜ்யத்தை சேர்ந்தவன் தான். அதனால் அசீரியாவை வந்து தெரிஞ்சிருக்குன்னா ஒருவேளை இங்கே இந்த பக்கம் போனதுனால அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவனை ஆமாம், யோனா இதில் இருக்குது, இஸ்ரவேலம். சரி, அப்போ யோனா என்ன செய்கிறாருன்னா அங்கே வந்து போக சொல்கிறார். அப்போ அவன்கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லலை. என்ன சொல்கிறாரு, யோனாவை போய் 1-2 வாசிங்க. யோனாவில் 1 முதல் அதிகாரத்தில் 2வது வசனம் வாசிங்க. அதுலேயே வந்து அவன் என்ன சொன்னான், 2வது வசனம் வாசிங்க. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஆமாம், அவர் சொல்கிறார். அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து 5-10 வரைக்கும் வச்சுருங்க. யோனாவிலே 3வது அதிகாரத்தில் 5-10 வரைக்கும் வச்சுருங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் கொள்ளாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். மனம் திரும்புகிறாங்க. இவன் எப்படி வந்து பிரசங்கம் பண்ணுறேன், 3வது அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் உண்டு, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார்.
அப்போ இவனுக்கு சீரிய பாஷைன்னு செஞ்சுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவங்க வந்து செலக்ட் பண்ணுறாரு. அவர் இப்படியெல்லாம் பேசினாரா, எசேக்கியேல்கிட்ட பேசினாரா, வேதத்தில் என்ன இல்லை, ஆதாரம் இல்லை. நாம் ஒரு கணிப்பில் என்ன சொல்கிறோம், அசீரிய பாஷையில் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கணும். மத்தேயு 11 வந்து 21, 23 வாசிங்க. மத்தேயு 11, 11, 21, 23. மத்தேயு 11, 21, 23. கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பணத்து செய்திகள் தீர்விலும் சீதனுடன் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிறோம். தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாவான பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பணத்த செய்திகள் சோதோமிலே செய்யப்பட்டு இருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். அப்போ ஏசு கிறிஸ்து வந்து எங்கே வந்து இப்போ அவர் பண்ணார், அவர் எங்கே செய்யலை, வெளியில் போய் என்ன செய்யலை, அவர் வந்து மினிஸ்டர் பண்ணல. யாருக்கு மத்தியில் மினிஸ்டர் பண்ணான்னா யூதர்களுக்கு மத்தியில் தான் செய்கிறாரு, மினிஸ்டர் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அவர் என்ன பாஷையில் பேசினார்னா அரமேய பாஷையில் பேசினார்னு சொல்லி வேதம் வந்து சொல்லும். அரமேய பாஷையில் வந்து பேசினான்னு சொல்லி, அப்போ அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அரமேய பாஷையில் பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏசு கிறிஸ்து சரியா? அப்போஸ்தலர் 13 44 46 48 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 13 46 48. அப்போஸ்தலர் 13 46 ஆமாம் 44 வாசிங்க, 48 வரைக்கும், 48 வரைக்கும். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே வேத வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் பிரஜாதியாரிடத்தில் போகிறோம். நீ பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலர் 13 44 48 வாசிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 13 44 48. வாசி 45 46 வாசி. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாக பேசி விரோதத்தை தூசித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே வேத வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். சரி, அது அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா, இது ஃபஸ்ட்டு மிஷினரி. அப்போ ஃபஸ்ட்டு அங்கே யூதர்கள் செய்கிறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. அப்போ இவங்க யூதர் மத்தியில் ஜெப ஆலயங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க போய் என்ன செய்கிறாங்க,
பிரசங்கம் பண்ணுறாங்க. செய்தியில் அறிவிக்கும் போது யூதர்கள் கலகம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்போ இவர் பவுலை அழைக்கும் போது அவர் வந்து நம்ம முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியில் தான் உடையவெல்லாம் நான் ஒன்று போய் மினிஸ்ட்ரி பண்ண போகிறேன் அப்படிலாம் அவர்கிட்ட பேசினதான் நமக்கு வேதத்தில் என்ன இல்லை ஆதாரம் கிடையாது. அதாவது மெசேஜ் கொடுப்போம். எப்போவுமே வந்து அவங்க போய் வந்து ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க. இதில் பிலிப்பி பட்டணத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆலயம் கிடையாதுனால அவங்க வந்து ஆட்சங்கரில் இருக்கும்போது லீதியா அவள் வந்து ஒரு இஸ்ரவேல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள், அவங்க ஆத்மா ஆதாயம் பண்ணாங்க. மற்ற இடங்களில் எங்கே ஜெபாலயம் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே போய் இதை செய்வாங்கன்னு அவங்க வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் கேட்குற யார் போகிறா, ஃபஸ்ட்டு மிஷினில் பவுலும் பர்னபாவும் போகிறாங்க. அப்போ அதில் கேட்கும்போது அந்த இது வந்து அந்த ஆலயம் வந்து அந்தியோகியாவில் உள்ள 13வது அதிகாரத்தில் 13 15 வரைக்கும் வாசிங்க. 13 to 15 வரைக்கும் வாசிங்க. 13 to 15. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனார். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசித்தியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரை, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார். சரியா? அப்போ அங்கே அந்தியோகியா பிசிதியா அந்தியோகியா பழைய புறஜாதி சபை வந்து எங்கே இருக்குன்னா இதில் சிரியாவில் இருக்கும். தமஸ்கு இந்த இஸ்ரேலுக்கு மேலே வரும். அந்தியோகியா அப்படின்னு பார்க்கும்போது மத்திய தரைக்கடலுக்கு மேலே வரும். பவுல் மிஷினரியோட மேப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் என்ன செய்கிறாங்கன்னா இவன் யார், பர்னபாவும் பவுலும் வர்றாங்க. அப்போ போகிற இடத்துலலாம் உனக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பேசுவார்னா கொரிந்தியரில் பேசுவார். தைரியமாக பேசு, கொருந்து சபையில் வந்து பேசுவார். மற்ற இடங்கள் வந்து அவனை அப்படித்தான் அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம 13 44 48 வாசிச்சிங்களா? ஆமாம். அதில் வந்து 46 வாசிங்க. 13. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ 13:46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். ஆமாம், இவங்க தான் போகிறாங்க புறஜாதியாருக்கு. வேறு கர்த்தர் வந்து அவன்கிட்ட என்ன பேசினார் அப்படின்னு தெரில. பட் ஆனால் அவங்க ஒப்பு கொடுக்குறான். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் அவன் வந்து ஒப்பு கொடுக்குறான். ஒரு பெரிய என்ன செய்யணும், ஒரு தைரியமான ஒரு ஆளாக வந்து இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரா சொல்லணும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இஸ்ரவேல் சந்ததி, அதனால் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அதை ஏற்றுக்கரல, அதனால் நாங்கள் வந்து புறஜாதிக்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 47. நீ பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். அப்போ இவன் வந்து என்ன செய்யணும், பழைய ஏற்பாட்டு வசனத்தை வந்து என்ன செய்யறேன், கோட் பண்ணுறேன். ஏசாயா 49:6 வாசிங்க. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி
உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். ஆமாம், இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்குது. ஆனால் இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்ககிட்டையும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா பேசினார் அப்படிங்கிற மாதிரி. திரும்ப அந்த 47 வாசிங்க. எங்களுக்கு கட்டளை கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினால் இப்படி செய்ய. ஆமாம், அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படி போது, இது ஏசாயாவுடைய வசனத்தை சொல்லிட்டு அது இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்குது. சரியா, எல்லா இடமும் வந்து ரட்சிப்பை குறித்து சொல்லணும் அப்படிங்கிறத. அப்போ எங்களுக்கு கர்த்தர் இருக்காரு, கட்டளையிட்டிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கும் புறஜாதிக்கு சொல்கிறதுக்குன்னு சொல்லி 2 பேருமே மென்ஷன் பண்ணி இது வந்து சொல்கிறாங்க. அப்போ இது தனிப்பட்ட விஷயத்தில் கர்த்தர் அவங்ககிட்ட என்ன செஞ்சுருக்கணும், பேசியிருக்கணும். இப்போ அவங்க வந்த யூதருடைய ஆலயங்களை வந்து பேசும்போது யூதர்களோடு அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அரமே பாஷை, எபிரேய பாஷை, அவனுக்கு வந்து லத்தீன் பாஷை, கிரேக்கர் மத்தியில் வாழ்ந்ததுனால அவனுக்கு கிரேக்க பாஷை தெரியும். இவனை ஏன் இந்த பக்கம் போக விடலை, இந்த பக்கம் போக விட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் உள்ளவங்களாம் வந்து அசீரிய பாஷையை பேசின ஆட்கள். எங்கே ஈரான் ஈராக்கெல்லாம் அசீரிய பாஷை பேசினவங்க. இவனுக்கு அசீரிய பாஷை தெரிஞ்சிச்சா தெரியல அப்படின்னு தெரியல. சிரியா தேசம், இவன் இருக்கிற இடம் வந்து சிரியா தேசம், நாகமான் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த தேசத்தில் அவன் குடியிருந்தேன். அப்போ இவன் வந்து ஒரு யூதன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து கிரேக்க மொழி, அடுத்து லத்தீன் மொழியெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் கிரேக்க பாஷை தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மேற்கு ஐரோப்பா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து யாவான் வந்து கிரேக்கன்னு சொல்லி சொன்னோம்னா, பிலிப்பு வந்து இங்கே அந்த மக்கதோனியா படிக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து கிரேக்க சாம்ராஜ்யம். அப்போ அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் எனக்கு கிரேக்க மொழி தெரிஞ்சவனா கத்தனை செய்கிறான்னா இந்த பக்கம் அவனை அனுப்பி கிரேக்கத்தை தெரிஞ்சனால அந்த பக்கம் அவனை எடுத்து பயன்படுத்தினான்னு சொல்லி வேத வல்லுநர்கள் வந்து சொல்கிறான். அப்போ இவன்ட்ட வந்து எசேக்கியேல் மாதிரி பேசுகிற மாதிரி நமக்கும் தெரில. கர்த்தர் கட்டளை அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுறான்னா, இல்லை கர்த்தர் இவங்க 2 பேர் மென்ஷன் பண்ணுறாங்க. யார், பவுலும் பர்னபா 2 பேரும் பேசினாங்கன்னு தெரியல. ஆனால் போகிற இடத்துல என்ன இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனாக தான் என்ன செஞ்சுருக்காங்க, பவுலும் இருந்திருக்காங்க. பர்னபாவும் வந்து இந்த இடத்துல வந்து பர்னபாவும் இருந்திருக்காங்க. ஆனால் கர்த்தர் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லும்போது அப்போஸ்தலர் 9, 13, 18 வாசிங்க. பதிமூணுலேருந்து 18 வரைக்கும் வாசிங்க. அதற்கு அன்னியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆமாம், அனனியாட்ட என்ன சொல்கிறாருன்னா, அவன் பாடுபட கஷ்டப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி அனனியாட்ட சொல்கிறார். இப்போ அனனியா சொன்ன காரியங்களை வந்து திரும்ப போய் பவுல்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்படி தானே? அதே வந்து 22 வந்து அப்போஸ்தலர் 22 வந்து 14, 15 வாசிங்க. 14, 15 22 அப்போஸ்தலர் 22 14, 15. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இருப்பார். ஆமாம், சகல மனுஷர் அப்படிங்கும்போது யூதர்களுக்கு என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்கணும், எல்லாத்தையும் அறியணும். அப்போ கர்த்தர் அவர்கிட்ட சரி டைரெக்டாக டீல் பண்ணுற காரியத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டு பார்த்து தான் சொல்லுங்க. அப்போ அவர்கிட்ட எப்படி பேசினார், நம்ம எசேக்கியேல்கிட்ட பேசுகிற மாதிரி எப்படி பேசினார் மட்டும் நமக்கு இல்லை. ஆனால் அங்கங்கே நம்ம வந்து பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறாங்க, டைரெக்டாக ஆண்டவரோட உறவாடுகிற ஒரு மனுஷனாக இருக்குது, எனக்கென்று பயப்படாத ஒரு மனுஷனாக இருக்கிறான். கர்த்தர் அப்படி தான் தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இவனுக்கு போகிற இடங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா, ஒரு எரேமியா வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறையிருப்பின் மத்தியில் வந்து புலப்படுறார். எசேக்கியேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடையாளப்படுத்தும் மனம் திரும்புகிற காலங்களில் வந்து என்ன செய்கிறார், அவர் வந்து இருந்திருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம். இவன் வந்து போகும்போது பார்த்தா அந்த லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் முரட்டாட்டம் உள்ள ஒரு மனுஷனாக தான் இருப்பான். யார்,
இஸ்ரவேலர். இன்றைக்கி எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? மோசம் சொன்னால் மேசியாக வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மற்றவங்க வந்து சொல்லும்போது நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வந்து நம்ம வந்து எதையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு விரோதமாகவே நம்ம எழும்பினாலும் நாம் தான் தண்டிக்கப்படுவோம். ஏன்னா அவரை வந்து அவருடைய கூட்டம் அவங்களுக்கு ஒரு காலம் வச்சுருக்கிறாரு. அவங்களுடைய கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு நமக்கு கிருபையின் காலம் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி இங்கேயுமே எல்லாருக்கும் கண்ணை திறக்கலை. அப்போ எல்லாருமே கண் இருந்தும் காணாத, அப்போ அவங்களும் கண் இருந்தும் காணாத ஒரு நிலைமை இருக்கும்போது நம்ம அவங்கள வந்து நம்ம பேச முடியாது, யாரையுமே நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் இஸ்ரவேலை குறித்து நம்ம நியாயம் தீர்த்தோம்னா என்ன செய்வோம்? நாமளும் நியாயம் தீர்க்கப்படுவோம். அதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஆனால் உலகத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வாட்டிட்டு இருக்காங்க, இவன் எதுக்கு அடிச்சுன்னு இருக்கிறேன் அப்படிலாம் நான் வந்து சொல்கிறான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த உளவாளியெல்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் வரலாறுகள் அவங்க செய்கிற காரியங்களை பார்த்தோம்னா இன்றைக்கி இந்தியர்கள் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. பக்கத்து நாடு காசா நாட்டு வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு இஸ்ரவேல் வந்து ஒரு இடத்துல செத்து போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக எத்தனையோ பேரை பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு தாட்டு உள்ளவங்க. அதே நேரத்தில் சரி நம்ம நாட்டுக்கு தானே வந்தாங்க, நாம் வந்து அவங்கள பழி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அந்த அந்த ஒரு முரட்டாட்டம் வந்து இன்னும் அவங்கள்ட்ட வந்து இருக்குது. நிறையா விஷயங்களை வந்து நான் காசாக அழித்தாலும் நாங்கள் திரும்ப எதை செய்வோம், நல்லபடியாக கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிற தேவனுடைய தன்மை உள்ள அந்த குணங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்த சில விஷயங்களை வந்து பார்க்கும்போது இந்த முரட்டாட்டம் உள்ளவர்கள் நான் ஏசு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு முரட்டாட்டம். அடுத்து வந்து உளவாளின்னு சொல்லி ஒருத்தரை பயன்படுத்தினா யார் இஸ்ரவேலர் இல்லையோ அவங்கள பார்த்து எடுத்து பயன்படுத்தும். ஏன்னா அவன் செத்தாலும் உங்களுக்கு வந்து கவலை கிடையாது. அந்த மாதிரி குணம் உள்ளவங்கள வந்து இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்கள என்ன செய்ய முடியாது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமே ஒழிய என்ன செய்ய முடியாது, அவங்கள வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது. தெரியாதவே சொல்லுவேன் அவங்க வந்து மோசமானவங்க, நெத்தனியாக சாகனம், அது ரத்த வெறி படித்த மிருகம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க, யூடியூப்லாம் போடுறாங்க. நம்ம எப்படி சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவுல் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு பார்த்திங்கும்போது 28 வாசிங்க. அப்போஸ்தலர் 28. ஆமாம், அவனுடைய காரியத்தில் வந்து இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட முரட்டாட்டம் விளையாடும். 28 ஒரு நிமிஷம் 13 படிச்சிட்டிங்கல்ல. அப்போஸ்தலர் 14:2 வாசிங்க. 14:2. விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாய் புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். அப்போஸ்தலர் 14:2. 14:2 அவங்க எந்த இடத்துல வந்து அந்த காரியம் நடக்குது, அந்த இடம் இக்கோனியாவில் வந்து லீஸ்திரா பட்டணத்தில் அந்த சப்பானியை வந்து நடக்க வைக்கும்போது பெரிய மிராக்கள் அங்கேயும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து என்ன செய்வாங்க, மினிஸ்ட்ரி பண்ண விடாமல் பண்ணுற ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு ஆட்கள். அதில் 14 4 to 7 வாசிங்க. பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்த்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் சுற்றுப்புறங்களுக்கும். சரி, இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4:2 வந்து இக்கோனியாவில் பிரச்சனை பண்ணுறாங்க. 14 அதே 4:7 வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்திராவில் அந்த அந்த 14:4 வந்து சப்பானியோட சம்பவம். முடிச்சிட்டிங்களா? வாசி முடிச்சிட்டிங்களா? இல்லை, அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியில் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுசுரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி 4 to 7.
அங்கேயே வந்து செய்கிறாங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 19-20 வருஷங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். 19-20 அதே 14. அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். ஆமாம், எவ்வளவு காலம் கொடுமை மினிஸ்ட்ரி வந்து பண்ண விடாமல் பண்ணணுமோ அவ்வளவு மோசமான ஒரு கேரக்டரில் ஜனங்கள் தான் இஸ்ரவேலர். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடாது அப்படின்னு 28 17 31 வரைக்கும் வாசிச்சிருங்க. அப்போ சில 28 17 31 வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வாசிச்சிருங்க. 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனான எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாய் இருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர்பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாய் இருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்து நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை. வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு எடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். ஆமாம், பவுல் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து மினிஸ்ட்ரிக்கு எடுக்கிறாங்க. நிறையா விஷயங்கள் இருக்குது. நமக்கு 13 ஸ்டார்ட் பண்ணுனா அவனுடைய 3 மிஷினரி பிரயாணத்தில் என்ன இருக்குன்னா ரொம்ப வந்து இடைஞ்சல் பண்ணுவாங்க. கடைசியில் நம்ம சிறையிருப்பு கொண்டு வந்து ரோமர்ல இதில் வந்து இருக்கும்போது தான் அது லாஸ்ட் வரைக்கும் என்ன சரி அவங்ககிட்ட வந்து போராடுறேன். அவனுக்கு வந்து தன்னுடைய இப்போ நம்மளே நினைக்கிறோம்ல, ஐயோ நம்ம சொந்தக்காரங்க எப்படி நம்மளே எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், ஒன்றும் நடக்கலை, நம்ம என்ன செஞ்சிடறோம் ஆண்டவருடைய கருத்தில் விட. ஆனால் மனசுக்குள்ளே என்ன செய்யுது, ஒரு பக்கம் நமக்கு வேதனையாக இருக்குது. இவனும் போராடுறேன், ஐயோ நம்மளுடைய ஜனங்கள் இப்படி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்படிப்பட்டவங்கள இருக்காங்க, முரட்டாட்டம் உள்ளவங்க. ஆமாம், இங்கே எசேக்கியேல்கிட்ட சொல்லும்போது உள்ள முரட்டாட்டை அது இன்னமும் பவுல் காலத்தில் இருக்குது, இன்னமும் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியில் தீர்க்க தரிசனம் எடுத்து பயன்படுத்துகிற காரியமாக பார்க்குறோம்.
இப்போ இது வந்து நம்ம பவுலை பற்றி வந்து பார்த்தோம், வேறு யாரை பார்த்தோம், யோனாவை பார்த்தோம். யோனாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா முரட்டாட்டம் உள்ள மக்கள்கிட்ட மத்தியில் பண்ணாலும் அவனுடைய தீர்க்க தரிசன அழைப்பு வந்து இப்போ சிம்பிளாக தான் வந்து இருக்குது. சிறிய தீர்க்க தரிசனம் எடுத்தாலுமே அதில் வந்து சகரியாவதையும் கொலை பண்ணுவாங்க, பரகையாவது சகரியான்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வந்து ஏசாயாவை கொலை பண்ணுறாங்க, எரேமியாவை கொலை பண்ணுறாங்க. மற்ற தீர்க்கதரிசிலாம் எப்படி செத்தாங்க அப்படின்றதுல தானியல் வந்து நார்மலாக வந்து இறந்தா சொல்கிறாங்க, எசேக்கியேலே நார்மலாக இறந்ததாக சொல்கிறாங்க. மரணம் வந்து தெரியலன்றாங்க, ஆனால் விவசாயி தான் செத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முரட்டாட்டத்துக்கு வந்து நம்ம யாரை பார்த்தோம், யோனாவை பார்த்தோம், பவுலை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். ஓரோசனே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லும்போது அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளால் சொல்கிறார். அவர்கிட்டமே ஏகப்பட்ட தர்க்கம் பண்ணுறானுங்கள்ல இயேசு கிறிஸ்துவையே. அடுத்து வந்து எசேக்கியேல் 11:4 வாசிங்க. ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். ஆமாம், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எசேக்கியேல்கிட்ட சொல்லுவார். அதே எசேக்கியேல் 11:25 வாசிங்க. கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கும் சொன்னேன். அவர் சொல்கிறது என்ன செய்வார், அப்படியே சொல்லக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். ஏசாயா 48:4. நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். இது இஸ்ரவேலர் மத்தியில் தான் என்ன செய்கிறார், கர்த்தர் வந்து பேச சொல்கிறார். எரேமியா 7:27. நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கணும். இப்படிப்பட்டவங்க மத்தியில் வந்து அவங்க வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. எசேக்கியேல் 3:4. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. எசேக்கியேல் 3:6. விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்துக்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ. 48:4. நீ கடினமுள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இருமென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். எசேக்கியேல் 3:7. இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயம் உள்ளவர்கள். எரேமியா 3:3. எரேமியா 3:3. அதிநிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாண மாட்டேன் என்று. அவங்களுடைய சுபாவத்தை. அப்போ யோவான் 15:23. அதே வாசி. யோவான் 15:23. என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான். சரியா? அப்போ அவங்களுடைய கேரக்டர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து ஃப்ரேம் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாரு. எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலையும் பவுலையெல்லாம் பார்த்தோம். ரைட்டா? அடுத்து எப்படி வந்து ஒரு தீர்க்கதரிசியை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 3:8 வாசிங்க.
எசேக்கியேல் 3:8. ஆ இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்களுக்கு நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. எரேமியா 1:18 எத்தனை வருஷம் வசிங்க? எரேமியா 3:8 வசிங்களா? 3:8. எரேமியா 1:18 எரேமியா 1:18. அவங்க வந்து இப்போ முரட்டாட்டம் உள்ளவங்கன்னு ஒரு தலைப்பு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு தீர்க்க தரிசன அழைப்பில் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படி போது அவங்க என்ன செய்யணும், வேதத்தை வந்து நல்லா கரைச்சி குடித்தவங்களா இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, எந்த ஜனங்கள் மத்தியில் நீங்கள் போகிற அப்படிங்கிறது திட்டம் பண்ணி சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ பவுல்கிட்ட வந்து அண்ணனியாட்ட சொல்கிறாங்க. சில இடங்கள் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எசேக்கியேல் மாதிரி எரேமியா மாதிரி நமக்கு வந்து தெளிவாக சொல்லாட்டி அங்கே என்ன செய்யிருக்க காரியங்கள் வந்து இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போ ஒரு தீர்க்க தரிசியை ஒரு மினிஸ்ட்ரிக்கு அனுப்பும்போது செய்கிறாருன்னா, நீ போகிற இடம் எப்படிப்பட்டவங்க, அந்த ஜனம் எப்படிப்பட்டவங்கிறத சொல்லித்தான் என்ன செய்கிறாரு, அனுப்புகிற தேவன். இப்போ ரெண்டாவது பார்த்தோம். இப்போ என்ன செய்கிறாருன்னா, பலப்படுத்துகிற தேவன். என்ன சொல்கிறார் எசேக்கியேல் 3:8 அவங்க அப்படிப்பட்டவன். ஆனால் உன்னை என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேங்கிறார் 3:8 வாசிங்க. எசேக்கியேல் 3:8 நான் வந்து அவங்க விளங்காத பாசையும் இல்லை உன்னோட முகத்தை அவர்களுக்கு முகத்துக்கு நேராகவும் அவங்க நெற்றியை அவங்களுக்கு நேராகவும் நான் கெட்டியாக அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு எதிராக வந்தாலும் என்ன செய்யும், உன்னை என்ன செய்யாது, பாதிக்காது அப்படி. அப்போ எரேமியா வாசிங்க 1:18 வாசிங்க. எசேக்கியேலை பார்த்தோம். எரேமியாட்ட என்ன சொல்லுவார்? 1:18 இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கம். எவ்வளோ பேர் வந்தாலும் இப்போ என்ன செய்ய முடியாது. இப்போ இஸ்ரேல் வந்து ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இங்கேருந்து என்ன செய்கிறேன், இன்னொருத்தரை அழிக்கிறேன், ஆனால் அவனை செய்ய முடியலை, இஸ்ரேலை அழிக்க முடியலை. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் உன்னை என்ன செய்வேன், வைப்பேன் அப்படின்னு சொல்லி பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 15:20 உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாகவே அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமாம், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலப்படுத்துவார். ஏசாயா 50:7 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஆமாம், ஏசாயா சொல்றாரு. எசேக்கியேல் 2:6 வாசிங்க. விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செய்து கொடுப்பார். ஆமாம், சொல்லி அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். 3:10 வாசிங்க. 3:9 வச்சிட்டிங்களா? வச்சிட்டிங்களா? உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீர் அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இருந்தேன். 3:10 பின்னும் அவர் என்னை நோக்கி, மனபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. அடுத்தது வந்து எசேக்கியேல் 3:11 நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லியிருந்தார். ஏசாயா 6:9 அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். ஏசாட்ட சொல்கிறார். எசேக்கியேல் 2:4-5 எசேக்கியேல் 2:4-5 அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர்
அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீர் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெருஞ்சல்களுக்குள்ளும் உண்ணுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேர்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். பலப்படுத்துகிற தேவன். அதில் 7-10 வாசிங்க. 2வது அதிகாரத்தில் 7-10. கலகக்காராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாகிறாமல் நான் உன்னுடனே சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருக்கிறது. பலப்படுத்தி எல்லா காரியங்களையும் தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 11:24-25 வாசிங்க. எசேக்கியேல் 11:24-25. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆலயத்துக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய் விட்டார். அப்பொழுது அது ஆவியின் அனுபவம். சரி, அது அந்த ஆவியின் அனுபவத்தில் வரும். சரி, ஆவியின் அனுபவத்தில் வரும். அதாவது 4 விதம். அவருடைய அழைப்பு வந்து பார்த்திங்கன்னா சுருளை புசிக்கிறது, அவங்க முரட்டாட்ட உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவார். அது பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். என்ன செய்வார்? பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிற, ஆவிக்குள்ளாக்குகிற தேவன். ஆவினால நம்ம பலப்பட முடியும். அப்படியே ஒரு 4 தலைப்பு வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம பலப்படுத்துகிறது வந்து சரி பார்த்துட்ருக்கோம். அப்போ சில 15:1-2 வாசிங்க. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்தசாதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரர்களுக்கு போராடம் பண்ணார். அதனாலே அவர்களுக்கு பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தில் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் தீர்மானித்தார். இது எப்படின்னா, பவுலுடைய மினிஸ்ட்ரி வந்து இங்கே முரட்டாட்டம் உள்ள ஒரு இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களும் இவனுக்கு விரோதமாக தான் நினச்சிவாங்க காரியங்களை நடப்பிக்கிற ஒரு யூதர்கள். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாலும் அந்த பாரம்பரியத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறது கண்டிப்பாக. இப்போ நம்ம சபையே நடக்குது, முக்காடு போடுறது கண்டிப்பாக நினச்சி முக்காடு போடணும். வேதத்தில் பவுல் எழுதி வச்சுருக்கிறாரு அப்படிங்க அந்த பேக்ரவுண்டு யோசிக்காமல் அதையே பிடிச்சிக்கிடுவாங்க. சிபிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு போடணும், திணிக்கிறது. இப்போ இவன் வந்து அந்த காரியத்தை வந்து இப்போ நம்ம எதிர்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா, நம்மளை என்ன செய்வாங்க, எதிர்த்து சபையை விட்டு என்ன செய்வாங்க, தள்ளி வைப்பாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட காரியங்கள் தான் என்ன செய்யுது பவுலுடைய நாட்கள் வந்து நடந்திருக்குது. எதுக்காக எல்லாம் அந்த பேக்ரவுண்டு என்ன, இந்த நாளைக்கு அதை வந்து செட் ஆகுமா, நாம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது, எல்லாத்தையும் இருதயத்தில் எழுதி வச்சுட்டாரு. புற அலங்காரம் பார்க்க தேவனில் இவர் அகஸ்டின் ஜெபகுமார் ஒரு சாட்சியில் வந்து ஒரு ஒரு ஊழியக்காரர் வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்ருப்பார் பாஸ்டர். அவர் போனால் உடம்பு ஃபுல்லாக நினச்சிருப்பாருன்னா பச்சை குத்திருக்கு ஃபுல்லாக உடம்பே. ஒரு ஆப்பிரிக்காரன் முகமும் இடம்ல கேப் இல்லாமல். இவருக்கு பயங்கர ஷாக். யாருக்கு? அகஸ்டின் ஜெபகுமார். அவரை போட்டெல்லாம் அந்த ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. ஏடா இப்படிப்பட்டவங்கிட்ட போய் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணான்னு பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அவர் சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாருன்னா பச்சை குத்திட்டார். ஆண்டவர் எது வந்து பச்சைலாம் அழிக்க முடியாது, குத்துனதை வந்து அழிக்க முடியாது. அப்படி வந்து கர்த்தர் இந்த நாட்களில் வந்து என்ன செய்கிறாருன்னா, புறம்பான காரியங்களை அவர் பார்க்குற தேவன் இல்லை, இருதயத்தில் வந்து எழுதி வச்சுட்டார். அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஒரு கடினமான விஷயமா இருக்கட்டும், அதை நம்ம தொங்கிக்கிட்டே இருந்தோம்னா
ஜனங்களை எங்கே கொண்டு போகக்கூடாது, பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. எங்கெங்கே என்னென்ன கலாச்சாரம் இருக்குது அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், ஜனங்கள் வந்து பரிசுத்தத்துக்கு நேரம் கொண்டு போய் மேலே கொண்டு போகணும். நீ முக்காடு போட்டா நீ நேரத்துக்கு போயிடுவ, நீ நகை போட்டா நீ நேரத்துக்கு போயிடுவ, நீ பூ வச்சா நேரத்துக்கு போயிடுவ அப்படிங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதியை பிடிச்சிக்கிறாங்க, ஜாதியை பிடிச்சிக்கிடுவாங்க. மற்றபடி இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க ஜாதியை விட்டு ஜாதியெல்லாம் பண்ண முடியாது, அதான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதனால் இப்போ ஜாதியுமே வந்து நம்ம வந்து இப்போ ஆண்டவரை பற்றி செய்தி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த காரியம் எதுக்காக அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், முக்காடு இப்போ நமக்குடைய கலாச்சாரத்தில் முக்காடு போட்டாலோ ஒயிட் அண்ட் ஒயிட் கட்டினாலும் என்ன ஆகும், நகைகளை கலத்தினா என்ன ஆகும், டக்குன்னு அவங்க என்ன சொல்ல சர்ச்சுக்கெல்லாம் வர முடியாது. அது மாதிரி பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து மேற்கத்திய கலாச்சாரம். பூ வைக்காமல் இருக்கிறது பொட்டு வைக்காமல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இஸ்ரேல் நாட்டில் வச்சுக்கலாம். இங்கே உள்ள வந்து நீ பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது அந்த காரியங்களை நீ வேண்டான்னு சொன்னால் என்ன செய்வோம், அது வந்து நமக்கு வந்து மனமடி உண்டாக்குகிறது. அவங்க கர்த்தருக்குள்ளே வர என்ன செஞ்சுறாங்கன்னா சரி அது நமக்கு தேவையில்லை, எல்லோரும் இப்படி இருக்கும்போது நம்ம இப்படி பண்ண வேண்டாம்னு அவங்களே வரும்போது அதை கட்டப்படுது. நீ பூ வச்சதுனாலையோ பொட்டு வச்சதுனாலையோ நீ தாலி மஞ்சக்கயிறு தாலி போட்டதுனால சரி நீ பரலோகத்துக்கு போக முடியாது கிடையாது. அதில் என்ன நமக்கு விக்கிரகங்கள் இருக்காத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கிறோம். நீ பொட்டு வைக்கிறேன்னா அந்த விக்கிரகங்களுக்கு செலுத்தக்கூடிய அந்த குங்குமம் சந்தனம் விபூதி அதுவுமே வந்து ஒரு பேருன்னா அந்த ஒருத்தர் தூத்துக்குடியில் மினிஸ்ட்ரி பண்ணார்ல கால்டுவெல், அவர் வந்து சந்தனம் பூசி குங்குமமாக வச்சுது அந்த ஜனங்கள் மத்தியில் வந்து மினிஸ்ட்ரி பண்ணார். அப்போ நமக்கு வந்து இடரான ஒரு காரியங்கள் இருக்குது, அந்த குங்குமம் அந்த சந்தனம் வேறு என்ன இருக்குது, சந்தனம் போட்டு குங்குமம் போட்டெல்லாம் வச்சோம்னா அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது அப்படி வேணால் நம்ம வச்சுட்டா அவங்களோட ஒரு கருப்புலையோ ஒரு சிவப்புலையோ போட்டு வைக்கிறோம்னு செய்யுது தவறு கிடையாது. அதெல்லாம் பெரிய தவறு கிடையாது. அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆகக்கூடாது. நீ பூ வச்சுட்டுன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு அவங்க பிரியப்பட்டு வைக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் இல்லைப்பா அந்த பூ வைக்கும்போது அது ஒரு என்ன ஆகுது, மினிஸ்ட்ரிக்கு செலவு பண்ணலாம் அப்படி அந்த தாட்டில் வேணால் அவங்கள விட்டு பேசப்படலாம். அப்படியே நீ பூவே வைக்கக்கூடாது பொட்டே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தவறான காரியம். பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கொலுசெல்லாம் போட்டு விடுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல ஏசபேலை கொண்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பழைய ஏற்பாட்டில் வந்து நீங்கள் என்ன நிறையா வந்து நீங்கள் அணியக்கூடாதுன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்படி தேவையில்லாத பாரங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே சொல்கிறாரு சுமக்க மாட்டாத சுமை என்ன செய்யாதீங்க, ஜனங்கள் மேலே என்ன செய்ய சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பரிசுத்தத்துக்கு நேரம் ஒரு ஆத்மாவை என்ன நடத்த முடியுமோ அந்த செய்தி அவங்களுக்கு போதுமானது. ரட்சிப்பு சத்துக்கு புதுசாக வரேன் அப்படின்னா ஒரு வாரம் என்ன செய்யணும், ஒரு புது ஆளை பார்த்த உடனே அந்த ரட்சிப்பின் செய்தியை சொல்லணும், அடுத்து ஒரு ஞானஸ்தான செய்தியை சொல்லணும். அதுவே இங்கே கட்டாயப்படுத்த முடியாது, ஆண்டவர் அவங்ககிட்ட தான் இடைப்படணும். அடுத்து வந்து பரிசுத்தவான அபிஷேகம் இருக்குது, வரங்கள் இருக்குது, கனிகள் இருக்குது. பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்யலாம், ஆயுசு ஃபுல்லாக நம்ம வந்து பேசலாம். இதை ஒரு மென்ஷன் பண்ணி அவங்கள வந்து சபைக்கே வர விடாமல் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே உள்ள யூதனை செய்கிறாங்க, இப்போ பார்த்தாலும் என்னை விருத்தசேதனம் பண்ணினது அப்படியுமே அவர் வந்து தீமோத்தேயை கூட்டிகிட்டு போகும்போது என்ன செய்வார், உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னா அவனுக்கு என்ன செய்வார்னா தாய் வந்து யூத ஸ்திரீ, தகப்பன் வந்து கிரேக்கன். இவர் விருத்தசேதத்துக்கு செய்ய வேண்டிய சத்தியம் தெரிஞ்சவர் தான். ஆனாலும் என்ன செய்வார், மினிஸ்ட்ரிக்கு தடையாக இருக்குமே என்ன செய்வார்னா தீமோத்தேயுக்கு விருத்தசேதனம் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவார். அதை வந்து ஞானமாக நடத்தினாலே இவ்வளோதான் ஒரு பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் அவன் ஒரு வேளை சோர்ந்து போயிடுவாங்க கூட நினச்சிருக்கலாம். அடுத்து இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் அவர் நடக்கிறார். எல்லா விஷயங்களும் வந்து கொண்டு வந்து சொல்கிறாரா, சொல்லும்போது பார்த்திங்கன்னா தலைமை சபைக்கு என்ன செய்கிறார், கட்டுப்பட்டு நடக்கிறார். அதனால அதை விருத்தசேதனம் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறார். அடுத்து முடி வெட்டுறார். அங்கே உள்ளவங்களாம் முடி வெட்டி காணிக்கை கொடுக்கணும் போகலாம். அதுதான் இன்றைக்கி இங்கேயும் செய்கிறாங்க. கெங்கிர சபையில் போய் அவர் முடி வெட்டி காணிக்கை செலுத்தும் போது தான் பிரச்சனை பண்ணி அதாவது ஜெயிலுக்கு போகிற நேரம் அது வரைக்கும் மினிஸ்ட்ரி இருக்கும். கெங்கிர சபையில் போய் தன்னுடைய முடியை வெட்டி காணிக்கை செலுத்துவார். எவ்வளோ நேரம் காணிக்கலாம் எவ்வளோ நேரம்னு சொல்லி செலுத்துவாங்க. அது செலுத்துகிறாங்க. புதுசாலாம் ஒருத்தனும் பண்ணலை. நம்ம முடியை வெட்டி வெட்டி காணிக்கை செலுத்துகிறாங்களே, எல்லாம் அங்கேருந்து வந்தது தான் போல். நமக்கு அதிலேருந்து வந்தால் நமக்கு தெரியலை. அவர் முடியை வெட்டி காணிக்கை செலுத்த யாக்கோபு தான் சொல்லுவார், நீ முடி வெட்டி காணிக்கை செலுத்த போகும்போது நீ இவங்க இன்னும் 2-3 பேர் இருப்பாங்க, அவங்களையும் நீ சேர்த்து என்ன செய்யின்னு சொல்லும்போது தான் பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவர் என்ன செய்ய அந்த காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு தேவ மனுஷன். இன்றைக்கி வந்து அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து யூதர்கள் மத்தியில் பண்ணினார், இஸ்ரேல் மத்தியில் பண்ணினார், பிரச்சனை வந்துச்சு. நமக்கு என்ன இருக்குது, நம்ம தேவாலயத்துக்கு போக வேண்டிய, நம்ம தேவாலயத்துக்கு போகிறதில்ல, நம்ம போனாலும் உள்ளே விட மாட்டாங்க. இந்த எருசலேம் தேவாலயம் கட்டுனா நம்ம இருக்க போகிறதில்ல, பட் ஆனால் எருசலேம் தேவாலயத்துக்கு நம்மளை உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கே வைக்கிறாரு, சாலமோன் மண்டபம் வரைக்குது. அவர் வந்து புறஜாதி லிஸ்ட்டில் தான் வைக்கிறாங்க.
அவர் வந்து யூதா அவர் கலிலேயிலிருந்து வந்தவர். அதனால வந்து அவரே புறஜாதியில் செய்கிறார். ஆனாலும் கூட ஆசாரியர்கள் உள்ளே போக முடியும், ராஜா கூட உள்ளே போக முடியாது. அப்படி தான் உசியா வந்து குஷ்டமாக போயிடுறேன்ல, சவுளை புறந்தள்ளுறாருல, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். அது வந்து தேவாலயத்தோடு சம்மந்தப்பட்டது. நம்ம இனி தேவாலயத்துக்கெல்லாம் போகுது, தேவாலயம் கட்ட போகும்போது நம்ம இங்கே மேலே போயிடுவோம். ஆமாம், தேவாலயம் வந்து அடுத்து வந்து எருசலேம் வந்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னா ஆளுகை செய்ய போகிறாரு. அவர் ஆசாரியராக இருந்து ஆளுகை செய்ய போகிறாரா, ராஜாவாக இருந்தால் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வார். பழசெல்லாம் ஒழிச்சிட்டாரு. ஆனால் சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆலயம் கட்டுவார், அங்கே தான் இருப்பார், பலிகள் வந்து நடக்கும், 2 விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தின்படி அவர் பலியபுரம் ஒழிச்சிட்டு அவர் ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துட்டார். அப்படிங்கும்போது தேவாலயம் கட்டப்பட்டிருந்தாலும் அது நமக்கு வந்து இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எசேக்கியேல் வந்து திரும்ப தேவாலயம் கட்டப்பட்டு மகிமையுள்ள ஆலயமாக இருக்குது. அப்படிங்கும்போது மகிமையுள்ள ஆலயத்தில் என்ன செய்வார், கர்த்தர் என்ன செய்வார், ஒரு பேலஸ் மாதிரி வச்சு என்ன செய்வார், ஆளுகை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பழையபடிக்கு தேவாலயத்தை கட்டி பலி செலுத்துகிற காரியங்களும் அங்கே நடக்கிறதுக்கு வேத வசன ஆதாரங்கள் வந்து கிடையாது. அப்போ அவனை என்ன செய்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ண விடாமல் பண்ணுகிற காரியங்கள்னு பார்க்குறோம். 17 அப்போஸ்தலர் 17 4-8 வாசிங்க. சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீரனாகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்துக்கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்கள் காணாமல் யாசோனையும் சில சகோதரனையும் பட்டணத்து அதிகாரத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தின் காலத்தை குறிக்கிறவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இனியும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் யாசோன் ஏற்றுக்கொண்டார். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூப்பிடுறார்கள். ஆமாம், இது வந்து கொரிந்து சபையில் நடக்கக்கூடிய காரியம். அதுதானே 17 கொரிந்துள்ள வரேன் அத்தேனே பெறவேன் எத்தனை வச்சிங்க 17:4-8 தெசலோனிக்கேல் இந்த காரியம் எங்கே நடக்குதுன்னா தெசலோனிக்க பட்டணத்தில் வந்து நடக்குது. சரியா? அது நிருபம். இந்த வாசித்தது வந்து தெசலோனிக்க பட்டணத்தில் வந்து நடக்குது. 17:13 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:13. பெரோயாவிலும் வேதவசனம் பவுலினால் அறிவிக்கப்பட்டது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார். ஆமாம், தெசலோனிக்கேயில இருந்து எங்கே வராங்க பழையபடிக்கு பெரோயாவுக்கு வர அங்கேயும் என்ன செஞ்சாங்க அந்த யூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு முரட்டாட்டம் உள்ள ஆட்கள் அவங்க. அப்போ 18:5-6 வாசிங்க. மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். அவர்கள் எதிர் நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவருடைய வீட்டிற்கு வந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொரிந்து பட்டணத்தில் நடக்கிற காரியம். 19:9 சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிறுத்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிடத்திலிருந்து குறித்து கொண்டு திறனோ என்னும் ஒருவனுடைய
கிரியாசாலையிலே அனுதினம் இது வந்து எபேசி பட்டணத்தில் நடக்கிற காரியம். 21 27 to 36 வரைக்கும் வச்சுருங்க. ஒன்றில் 27 to 36. அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் டைமை பாருங்க. 5 சரி. அது நம்ம என்ன பார்த்தோம், பலப்படுத்துகிற பார்த்துட்டே இருக்கோமா? இப்போ எது வாச்சிங்க? ஆமாம், அது என்ன இருக்குது. சரி, முடிச்சிடும். அடுத்து கூட நம்ம ஆவியின் அனுபவம் இல்லாட்டி முடிச்சிருவோமா? ஒரு 10 நிமிஷம் ஓடும். முடிச்சிடும். வாசிங்க. 27 30 அந்த பலப்படுத்துறதை முடிச்சிடும். 27 to 36 வாசிங்க. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. 2 4 5 பாயிண்ட். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தினை கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசியனாகிய தூரோபீமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலகமாய் இருக்கிறது என்று போர் சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 செங்கல்களினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் பலவிதமாக சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவர்கள் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடினான். போர் சேவகன் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதா. இது வந்து எபேசி பட்டணம் அந்த இந்த இது தியானால் கோயில் அந்த பிரச்சனையில் வந்து ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் தான் கலகம் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி 19 எபேசி பட்டணம் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ வருவாங்க. இது வந்து ஒரு ஜபாலயத்தில் வந்து பண்ணும்போது கரைச்சல் பண்ணுவானு. அடுத்தது வந்து அப்போ 22 22 to 24 வாசிங்க. ஆமாம், அப்போ சில 22 to 24. இந்த வார்த்தைகள் வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்ல என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்கரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூக்கி கொண்டிருக்கையில் 22 24 அது வந்து யாருன்னா போதும் 22 24 வரைக்கும் கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான்.
ஆமாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கைது எந்த காரியம் நடக்கும், எருசலேமுக்கு வந்துடுவேன். அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு எருசலேமுக்கு வந்துடுவேன். வந்த பிறகுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாக்கோபு சொல்லுவார், நீ போய் என்ன செய்ய, கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து போய் நீ அவங்களுக்கு செலவு பண்ணு அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வந்த உடனே ஆசாரியர்கள் மத்தியில் என்ன செய்வாங்கன்னா இவரை அரெஸ்ட் பண்ணி பேச வைப்பாங்க. பேசும்போது என்ன செய்வாங்க, கரைச்சல் பண்ணி இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க, கரைச்சல் பண்ணி அவனை கொலையாளியை தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்போ சில 23:12-15 வாசிங்க. ஆமாம். விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதும் இல்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோட கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதிக்கு காண்பித்து அவன் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாக இருப்போம். ஆமாம். அவன் கொலை பண்ணி இருக்கிற முடிவு அவங்க தங்கச்சி பையன் வந்து என்ன செஞ்சிருவேன், இந்த சேனாதிபதினா அவன் என்ன செய்வான்னா அங்கே உள்ள அந்த அதிகாரி ஒருத்தவன் கொண்டு போய் அனுப்பி வச்சுருவேன். அந்த சேனாதிபதி 23 தெளிவுபடுத்துகிறேன். 23 வந்து செசரியாவில் வந்து யார்கிட்ட அந்த சேனாதிபதி வந்து செசரியாவுக்கு வந்து அனுப்பிவிட்றான். பேலிக்ஸ்ட வந்து அனுப்பிடுவேன். கொலை பண்ண போகிறாங்கன்னா பிடிச்சி அனுப்பிடுவான். யாரை? பவுலா. ஆமாம். இதுதான் சரி. எரேமியா 17:1-3. யூதாவின் பாவம் இரும்பெழுத்தானிலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகைகளிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்களடியில் இருந்த அவருடைய பலிபீடங்களையும் அவருடைய தோப்புகளையும் அவருடைய பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. வயல் நிலைத்துள்ள என் மலையை நீ உன் எல்லைகளில் எங்கும் செய்த பாவத்து நிமித்தம் நான் உன் ஆட்சியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவேன். பாவம் அப்படிங்கெல்லாம் ஆண்டவர் சரி இவங்களெல்லாம் அனுப்பி பலப்படுத்துவாங்க. அந்த பலப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அப்படி நிற்கக்கூடிய ஆட்களாகவும் என்ன செய்வாங்க, ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. எரேமியா 20 7-9 வசிங்க. இருபது 7-9 7-9. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவனாய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசுகிறது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால்கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமுமாயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் நீ கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு
எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்கக்கூடாமல் சொல்லு. தீர்க்கதரிசியோட நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, எல்லாத்தையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார். ஆண்டவர் வந்து பலப்படுத்துகிறாரு, என்ன செய்கிறாரு, எல்லா காரியங்களும். இப்போ பவுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையும் சொன்னானான்றது இல்லை, அங்கேயோ என்ன செய்ய டார்ச்சர் பண்ணி அனுப்பி விட்றாங்க. அப்போ இவங்க கையில் சாகக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரோமாபுரிக்கு வந்துடுவேன். அங்கேயான நீரோம நல்லா நினச்சுன்னா சிறைச்சேதம் பண்ணப்படும், அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து அவன் மினிஸ்ட்ரி பண்ணவே முடியலை. இப்போ இறைமையா என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே நல்லா பண்ண முடியல, உள்ளே என்ன செய்யுது அப்படியே தகிக்குது. காரியங்கள்லாம் சொல்கிறதுக்கு நல்லா வச்சு ஏதோ ஒன்று ரெண்டு சொல்கிறேன், அதையுமே என்ன செய்ய முடியலை. அந்த கொடுமை நிமித்தி என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து இருக்கிறார். அது அந்த 20 வந்து 14-18 வாசிங்க. 14-18. நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத புலியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூழலுமாய் இருக்கத்தக்கதாக சூழுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனது என்ன? ஆமாம், அப்படிப்பட்ட நொம்பலத்தில் இருந்தாலும் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள்னாலே இருக்கிற எதிர்ப்புனால ஒன்று செய்ய முடியாத நிலைமையில இருந்தால் நான் காரியத்தை என்ன செஞ்சாங்க செய்கிறாங்க. இது எதுக்கு செய்கிறாங்கன்னா, கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், சுருளை சாப்பிடுகிற வேதத்தில் நிபுணராக இருக்கணும். அடுத்து வந்து எப்படி அவங்க வந்து எப்படி முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறாரு, அப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு சொல்லிவிட்டு, அடுத்து வந்து சார் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. பலப்படுத்துகிற போது பார்த்திங்கன்னா எரேமியாவும் பலப்படுத்தி தான் கடைசியில் சாகிறேன். எசேக்கியேல் வந்து மனம் திரும்புகிறாங்க. இவர் பவுலுக்கு கடைசி வரைக்கும் என்ன இருக்குது, எதிர்ப்பு தான் இருக்குது. ஆனாலும் அதன் மத்தியில் என்ன செய்கிறாரு, அவர் சிரச்சேதம் தான் பண்ணப்படுகிறார். இன்னும் ஒன்று வந்து அந்த தீர்க்கதரிசன அழைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குள்ளான அனுபவம், அது எசேக்கியேல்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இவர் இருக்கும், ஆறு இருப்பார், பவுல்கிட்டே இருக்கும். அது வந்து அடுத்து பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். கட் பண்ணிடணும். ஆமாம்.